The Spirit of truth, He will be my witness. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் அவர் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, ignorance of Christ is ignorance of God the Father. கிறிஸ்துவை அறியாமை தந்தையாகிய இறைவனை அறியாமைக்கு சமம். Where the human spirit fails, the Holy Spirit fills. மனித ஆவி தவறும் பொழுது தூய ஆவி நிரப்புகிறார். அன்புக்குரியவர்களே, பரிசுத்த ஆவியினுடைய நிறைவை பெறும் பொழுதுதான் அந்த உத்வேகம் பிறக்கிறது. ஆகவேதான் ஆண்டவர் இயேசு சொல்வார், ஆவியிலே மறுபிறப்பை அடைய வேண்டும். இந்த அப்போஸ்தலர்கள் பயந்து கொண்டு இருந்த சமயத்தில் பரிசுத்த ஆவியினுடைய நிறைவை பெற்ற பொழுது அவர்கள் உயிர் துடிப்புள்ள சாட்சிகளாக விளங்கினார்கள். இன்னும் சில நாட்களில் நாம் தூய ஆவி திருவிழாவுக்காக நவநாள் ஏறெடுப்போம். இந்த நவநாட்களிலே பரிசுத்த ஆவியினுடைய கொடைகள், பரிசுத்த ஆவியுடைய கனிகள், இவைகளை பெறுவதற்கு நாம் இந்த நவநாட்களில் ஜெபித்தல் வேண்டும். சொத்து பத்து பணம் இவைகளை பெறுவதற்கு உலகம் எவ்வளவு எத்தனிக்கின்றது. அதைவிட சிறந்ததாக இருக்கக்கூடிய இந்த பரிசுத்த ஆவியினுடைய கொடைகள் கனிகள் இவைகளுக்காக நாம் ஜெபித்தல் வேண்டும் என்பதற்காக இந்த நவநாளிலே திருச்சபை தன் மக்களுக்கு இதை கற்பிக்கிறது. இவைகளை பெறுங்கள், ஆன்மீக நலனை பெறுங்கள் என்று. இயேசு நம்மோடு இருக்கையில் இவைகளை நாம் பெற முடியும். கோணிலா வாளி அஞ்சேன், கூற்றுவன் சீற்றம் அஞ்சேன். எத்தகைய இடர்பாட்டுக்கும் நான் அஞ்ச மாட்டேன். கூற்றுவன் என்றால் அரசன், தலைவன். அவனுடைய கோபமாக இருந்தால் கூட நான் அஞ்ச மாட்டேன். We must die to ourselves, to our own evil inclinations. We must live for God and for our brothers and sisters. தவறான விருப்பங்களுக்கு நமக்கு நாமே மறிக்க வேண்டும். நாம் கடவுளுக்காகவும் நம் சகோதர சகோதரிகளுக்காகவும் வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தருகின்ற அருமையான பாடம், through the cross crown. It is the Lord's way, let it be also our way. சிலுவை வழி சிகரம் அல்லது மகுடம், ஆண்டவர் வழி அதுவே நம் வழியாகவும் இருக்கட்டும். இயேசு காட்டுகின்ற வழி இத்தகைய சிலுவை வழி, கடினமான வழி, துன்ப வழி. அதன் வழியாக மகிமை பெறுதல் வேண்டும். எனவே நாம் ஆண்டவரிடம் ஜெபிப்போம், இருப்போம். O merciful Father, who makes the sun to rise on the evil and the good, and sends rain on the just and on the unjust, in adversity grant us grace to be patient, in prosperity keep us humble. May we guard the door of our lips, may we lightly esteem the pleasures of this world and thirst after heavenly things through Jesus Christ our Lord. It's a prayer of Anselm. இரக்கமுள்ள தேவனே, நல்லோர் மேலும் தீயோர் மீதும் சூரியனை உதிக்கச் செய்பவரே, நீதியுள்ளோர் மேலும் நீதியற்றோர் மேலும் மழை பொழியச் செய்பவரே, பிரச்சனைகள் மத்தியில் அமைதி காக்க எமக்கு அருளும்.
வளமையில் பணிவாயிருக்கச் செய்தருளும். நாவடக்கத்துடன் நடந்து கொள்ளவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக விண்ணக காரியங்களையே நாடவும் எமக்கு அருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென்.